நீங்கள் சாப்பிடும்போது ஒரு டம்ளர் வெந்நியை சித்தர்கள் சொன்ன மாதிரி எந்த டைமில் எப்படி சாப்பிட்டா உங்களுக்கு என்னென்ன மருத்துவ குணம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வின். ஊனுக்கு முன்பு வெந்நீர் உண்டால் தீவனம் போம், ஊனுக்கு பின்பருந்தில் ஊதியமாம், ஊனுக்கும் பாதியில் உண்டால் பசியும் பாதியாம் இப்புணலே, ஓதுசுரம் வாதம் அகற்றும். ஸோ இந்த பாட்டை கேட்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சாப்பாட்டுக்கு முன்னால் ஒரு டம்ளர் வெந்நீர் குடிச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா பசி குறைஞ்சிரும். இது யாருக்கு உபயோகப்படும் அப்படின்னா, வெயிட்டை குறைக்கணும், அதிகம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எடுக்கும்போது அவங்களுக்கு பசியும் குறையும், அதிகமாக சாப்பாடு கேட்கவும் செய்யாது, அதே நேரத்தில் டைஜஷன் ப்ராப்பராக நடக்கும். சரி, சாப்பிட்ட அப்புறம் நம்ம ஒரு டம்ளர் வெந்நீர் குடித்தோம் அப்படின்னா நமக்கு வாத நோய், வயிற்று இறைச்சல், அஜீரண கோளாறு, வயிற்று பொறுமல், மந்தம் இந்த மாதிரி உள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது, கபமும் குறையும். சுரத்துக்கு காய்ச்சல் இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி சாப்பிட்ட அப்புறம் கொஞ்சம் வெந்நீர் குடித்தாங்கன்னா காய்ச்சலுக்கும் நல்லது, குறையும். ஸோ முட்டு வலி, வாத நோய் இந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் சாப்பிட்ட உடனே கண்டிப்பாக ஒரு டம்ளர் வெந்நீர் குடிங்க. இதே நேரத்தில் சாப்பாட்டுக்கு இடையில் வெந்நீர் குடிச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே ரிவர்ஸ் ஆகும். அதாவது வாதம் கூடும், ஜீரணம் ஒழுங்காக நடக்காது. இது எல்லோரும் நம்ம தெரிஞ்சுதான். சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது அப்படிங்கிறது பெரியவங்க எல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சித்தர்களும் அதே தான் சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கே நான் சொன்ன மாதிரி வெந்நியை வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கவங்க வெந்நியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. இந்த வாத நோய் இந்த மாதிரி உள்ள பிரச்சனை இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு டம்ளர் வெந்நியை கண்டிப்பாக குடிங்க. இந்த மாதிரி சித்தர்கள் சொன்ன மருத்துவ தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள்.